அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதிதாக ஒரு கெபியை கட்டி இருக்கின்றோம். அனைவரும் தெரிந்ததே. ஊருக்கு ஏறக்குறைய எல்லை, அது எல்லை அல்ல, ஏறக்குறைய நம்முடைய பேருந்து நிலையத்தின் அருகே இருக்கிறது. அங்கே இதய நோய்களை குணமாக்கும் புனித மாசற்ற இறுதி அன்னைக்கென்று ஒரு அற்புதமான ஒரு கெபியை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றோம். நம் அனைவரின் உழைப்பும் அங்கே இருக்கின்றது. அந்த இடமானது நம்முடைய ஆர்சி மிஷன் மறைமாவட்டம் பங்கு இதற்கு சொந்தமான இடம். பல ஆண்டுகளாக அதை பற்றி நாம் யாருமே கவலை கொள்ளவில்லை. அங்கே 3 கல்லறைகள் இருக்கின்றன, இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த 3 கல்லறைகளை பற்றி நாம் பார்க்கிற போது எழுத்து வடிவிலான வரலாறு நம்மிடம் இல்லை, அது உண்மை. அதே சமயத்தில் நம்முடைய ஊரில் உள்ள பெரியவர்கள், பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களிடமிருந்து அறிந்த செவி வழி செய்தியாக நாம் அறிந்து கொண்ட அடிப்படையில் நோக்குகின்ற போது அங்கே அருட்சகோதரர்கள், அதாவது இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரர்களின் கல்லறைகள் என்று நம்மிடம் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் நம்முடைய ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து பணி செய்தார்கள். அவர்கள் வீடு வந்து நம்முடைய ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிராக அப்போ ஒரு வீடு இருந்தது, அதாவது ஒரு மெத்தை வீடு. அதில் தான் அவர்கள் வாழ்ந்ததாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கிருந்து மறைக்கல்வி, மக்களை சந்தித்தல், இதையெல்லாம் செய்தார்கள். அவர்களின் கல்லறைகள் அங்கே இருக்கின்ற என்பது செவிவழி செய்தி. ஆனால் அந்த கல்லறைகள் பராமரிக்கப்படாமல் அப்படியே யாரும் கண்டுகொள்ளாமல் நிலையில் இருந்தது. நவம்பர் மாதம் 2ஆம் நாள் வருகின்ற போது அங்கே உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு புதரும் முள்ளும் கண்டதும் இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து அதை மந்திரித்து விட்டு வருவோம். அந்த இடத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கிறது. அதை நாங்கள் அறிந்த உடனே அதில் ஒரு சுற்றுச்சுவரை கட்டிவிடலாம் என்று தான் முதலில் நினைத்தோம். பிறகு சுற்றுச்சுவரை கட்டிய பிறகு கடைகள் கட்டலான்னு, வீடு கட்டலான்னு சொன்னாங்க. பிறகுதான் ஒரு சிலர் அங்கே ஒரு கெபியை கட்டினால் நன்றாக இருக்குன்னு சொன்னார்கள். சென்ற ஆண்டு இதே நாளில் இந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் ஒரு சுற்றுச்சுவர், ஒரு காம்பவுண்ட் வால் ஒன்று கட்டணுன்னு நோக்கம் எனக்கு இருந்தது. அது 2-3 வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தேன், மற்றவர்களோடும் பகிர்ந்து கொண்டிருந்தேன். கெபி கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் ஒரு பங்கு மேய்ப்பு பணிக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அது பற்றி பேசிய போது ஒரு நபர் அங்கிருந்து கெபியை கட்டலாமேன்னு சொன்னவுடன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி மக்கள் அனைவரும் இணைந்து அந்த கெபியை கட்டியிருக்கிறோம். அந்த இடம் நமக்கு, வேறு யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. எல்லா ஆதாரங்களும் நமக்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு கல்லறை தோட்டம் தான். ஆனால் அந்த அருட்சகோதரர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள், அந்த கல்லறைகளை நாம் அழிக்கவில்லை. அவை அங்கே இருக்கிற இடத்தில் சிலுவை அடையாளம் வைத்து அப்படியே இருக்கின்றன. ஆகவே அது ஒரு நாம் ஏற்கனவே இருந்த கல்லறையை அழித்து விட்டு செய்தோம் அப்படி பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் அங்கே அமைந்திருக்கிற கெபி பயன்படுத்தப்படும். அதைத்தான் வருகிற சனிக்கிழமை மாலை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நாம் திறக்கவிருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புனித மரியாவின் மாசற்ற இருதய விழா அது என்னை கொண்டாடப்படும் என்றால் இயேசுவின் திரு இருதய பெருவிழா. அது ஒரு வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும். மே அல்லது ஜூன் மாதம் தொடக்கம் அல்லது மே எண்டு, மே கடைசி. அதற்கு முந்தின நாள் தான், அதற்கு அடுத்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழா. அது மரியாவின் மாசற்ற இருதய விழா. அது தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் அந்த சனிக்கிழமை அங்கே ஒரு நாள் திருவிழா கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை அங்கே திருவிழா நடைபெறும். திறப்பு விழா வருகிற சனிக்கிழமை முடிந்துவிடும். பிறகு ஒவ்வொரு மாதமும் மார்ச், மே மாதம், இந்த 2 மாதங்கள் தவிர்த்து மற்ற மாதங்களில் 2வது சனிக்கிழமை அங்கே திருப்பலி நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது அந்த கெபி மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக விரைவில் பிரபலம் அடையும். அந்த கெபி மட்டுமல்ல, கெபியின் வழியாக நம்முடைய ஆலயமும் பிரபலம் அடையும், நம்முடைய ஊருடைய பெருமையும் வளரும்.
மக்களும் வளர்வார்கள். தொழில், படிப்பு, எல்லா விதத்திலும் ஊர் வளர்வதற்கு அன்னை மரியா அந்த எல்லையிலிருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டிருப்பார், நம்மை பாதுகாப்பார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த கெபியை நாம் கட்டி எழுப்பி இருக்கின்றோம். அந்த கெபியை நன்றாக பயன்படுத்துங்கள். தனியாக சென்று ஜெபியுங்கள். நிச்சயமாக நிறைய பலனை அன்னை மரியா கொடுப்பார். நன்றி.